أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. இன்னைக்கு இங்கே நான் பேசியிருக்க தலைப்பு என்னன்னா, இஸ்லாத்தில் எனக்கு பிடித்தது. நான் இஸ்லாம் ஒரு 8 months ஆகுது. என்னோடய பழைய பேர் விவேக். நான் பி பண்ணிகிட்ருக்கேன், ஃபைனல் இயர். இஸ்லாமில் எனக்கு பிடிச்சது என்னென்னா சலாம் சொல்கிறது தான். நம்ம இப்போது சலாம்ன்ற வார்த்தைக்கான நிறைய அர்த்தங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சலாம்ன்ற வார்த்தையை எங்கெல்லாம் சொல்லலாம், எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு. சலாம் ஃபஸ்ட்டு அர்த்தம் என்னென்னா, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக. அதுக்கு பதில் சொல்லுவாங்க, வாலைக்கும் அஸ்லாம் அப்படின்னா யார் பதில் சலாம் சொல்கிறாங்களோ அவங்க மேலேயும் திரும்பி சலாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க உங்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அப்படின்றது தான். சலாம்ன்ற வார்த்தை எனக்கு எப்படி ஃபஸ்ட்டு தெரிய வருதுன்னா, என்னோட நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்க்குறப்ப அவங்களுக்குள்ளே சலாம் சொல்லிப்பாங்க. இவங்களும் வாலைக்கும் சலாம் சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. சரி, அவங்களுக்குள்ளே ஏதோ குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எதுவுமே கேட்டுக்கல. ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் என் ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கோம். அந்த நேரத்தில் வீட்டுக்கு வெளியே ஒருத்தங்க நிற்கிறாங்க, யாருன்னே தெரியல, முகம் தெரியாத ஒருத்தர் வெளியே நின்றுட்டு சலாம் சொல்கிறாங்க. நம்ம நினச்சோம் இவங்க நேரில் பார்த்தா தான் சலாம் சொல்லிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் பார்த்தா வெளியே இருந்தும் சலாம் சொல்கிறாங்க. என்னடா இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்களே, இவன்கிட்ட கேட்குறதா வேணாமா? இவன் மூஞ்ச கூட பார்க்காம திரும்பியும் பதில் சொல்கிறான், வாலைக்கும் அஸ்லாம்னு. சரி, மூஞ்ச பார்த்தா ஷேர் பண்ணிப்பாங்க, இது பண்ணான்னா எதுவுமே சொல்லாமல் சொல்கிறாங்களே, என்ன விஷயம் இது, ஒன்றுமே புரியலையே. அப்படி அவன்கிட்ட கேட்கலாமா வேணாமான்றது ஒரு பெரிய தயக்கம். இவன்கிட்ட கேட்டால் ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களா இல்லை அப்படின்ட்டு கவனம் விட்டாச்சு, எதுவும் கேட்டுக்காம. திரும்பி என்ன ஆகுது, என் வீட்டு பக்கத்தில் ஒரு பாய் இருக்கு, கேட்குதான், வீட்டு பக்கத்தில் ஒரு பாய் இருக்காரு, மளிகை கடை வச்சிருக்காரு. எதாச்சியாக கடைக்கு போகிறோம், ரொம்ப நல்லா பேசுகிற பாய், நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக பேசுவார். அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம், என்ன தம்பி எப்படி இருக்க அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கப்போ பைக்கில் ஒருத்தர் போகிறாரு. யாருன்னு கூட பார்க்கல, அவர் சலாம்னு சொல்கிறாரு. இவர் வாலைக்கும் சலாம் சொல்ல, யாருன்னு கூட பார்க்கல. பாய் யார் பாய், உங்களுக்கு தெரியுமா, யாராவது தெரிஞ்சவான்னு கேட்டால் யாரும் தெரியாது பாய், யாராவது தெரிஞ்சதாக இருக்கும், அதனால சலாம் சொல்கிறாங்க. சரி, என்னடா இது, ஆள் தெரிஞ்சவங்க சொல்லிப்பாங்கன்னு நினச்சோம், மூஞ்ச பார்த்தா சொல்லிப்பாங்கன்னு நினச்சோம், இப்போ யாரும் தெரியாதவங்க கூட சொல்கிறாங்களே, என்ன கதை இது, இவரை விட்டால் வேறு யார்ட்டையும் கேட்க முடியாது, இன்னைக்கு கேட்டுருவ விட்ட அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சாச்சு. பாய் சலாம்னா என்ன அர்த்தம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, அர்த்தம் சொல்கிறாரு. சொல்லிட்டப்ப இறைவனின் சாந்தியும் சமாதானம் உங்கள் மேல் உண்டாகும். பாய் இதுக்கு எப்படி பாய் அர்த்தம், இதை நீங்கள் மூஞ்ச பார்த்தா சொல்லிப்பீங்கன்னு நினச்சேன், ஃபஸ்ட்டு யாருன்னு தெரிஞ்சால் சொல்லிங்கன்னு நினச்சிங்க, இப்போ யாரும் தெரியாதவங்களுக்கும் சொல்கிறீங்களே, என்ன அர்த்தம் இது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு பாய், இப்போ நீங்கள் ஒரு குட் மார்னிங் இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா காலையில் சொல்லுவேன், குட் ஆஃப்டர்நூன் ஒரு விஷயம் இருக்குன்னா மதியம் சொல்லுவேன், குட் நைட்னு ஒரு விஷயம் இருக்குன்னா நைட்டில் சொல்லுவேன். அதே ஒரு குட் நைட்டில் போயிட்டு குட் மார்னிங் சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க, ஏதோ பைத்தியக்காரன் வளர்றான், நான் நைட்டில் குட் மார்னிங் சொல்கிறான், மதியத்தில் குட் நைட் சொல்கிறான், எவனா லூஸாக இருப்பான். அதே இப்போ யாரோ ஒருத்தர் தெரியாதவர் இருக்காருன்னா அவர்கிட்ட போய் நம்ம ஹாய் சொல்கிறோன்னா என்ன நினைப்பாரு, எவனே தெரில வேணா நம்மகிட்ட ஹாய்ன்னு சொல்கிறான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இந்த சலாம்ன்ற வார்த்தை இறைவனால் மனிதர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஒரு இறை தூதர்களுக்கும் இவங்கள்ட்ட என்ன சொல்கிறது, ஏஞ்சல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏஞ்சல்ஸ்னால் வானவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சந்திக்க வரப்பையும் இதுதான் சலாம் தான் சொல்லுவாங்க. நம்ம மறுமை நாள்லையும் அல்லாவுக்கு சலாம் தான் சொல்லுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. என்ன பையா, சலாம்ன்ற வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கா, எனக்கு தெரியாது அப்படின்றப்ப, ஆமாப்பா இது இறைவனால் சொல்லி கொடுக்கப்பட்டது, எந்த நேரத்துலையும் சொல்லலாம், எந்த இடத்துலையும் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா பாய் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்ப, ஓ இவ்வளோ அர்த்தம் இருக்கா பாய் அப்படின்னு கேட்குறேன். ஆமாப்பா இவ்வளோ அர்த்தம். அதுக்கப்புறமும் இஸ்லாம் பற்றி எதுவும் கேட்கல, பெருசாக கேட்டுக்கல, ஸோ கம்முன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுகிறோம், சலாம்ன்ற வார்த்தையை பற்றி பேசினப்ப இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறவர்,
இதுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்குது. அதுக்கு என்னடா சொல்கிறேன், இதுக்கப்புறம் என்னென்ன லைஃப் இருக்குது, நம்ம பிறந்திருக்கோம், வாழ்கிறோம், இறந்துருவோம் அப்படின்ற உடனே அவன் கேட்குறான். குரானில் இருக்க வசனம், குரானில் எல்லாம் கேள்வி கேட்குறான் இல்லையா, உங்களுக்கு கேள்வி கேட்காம இப்படியே விட்டுருவோன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற அதை கேட்குறான். உன் கடவுள்ன்றவர் உன்னை படைச்சாரு, இப்போ எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. கை கொடுத்துருக்காரு, கால் கொடுத்துருக்காரு, கண்ணு கொடுத்துருக்காரு, மூக்கு கொடுத்துருக்காரு, வாய் கொடுத்துருக்காரு, எல்லாமே காற்று, குடும்பம், நம்மளுக்குன்னு சாப்பாடு, சூரியன், சந்திரன், ரெஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காரு. உனக்கு எல்லாமே கொடுத்துட்டேன் நான், என்ன நீ வணங்குனியான்னு கேட்க மாட்டாரடா. என்னைக்காக நீ என்ன செஞ்ச? அதான் குரானில் சொல்கிறான்ல, என்னை மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் படைச்சேன்னு சொல்கிறான். ஸோ நீ இறைவன் எப்போ வணங்குற அப்படின்னு கேட்டால், மற்ற மதத்துலாம் இஷ்டப்படி வணங்கிக்கலாம். மன இச்சை எப்போ நினைக்கிறோமோ போய்க்கலாம், எப்போ ஃப்ரீயாக இருக்கையோ போய்க்கலாம். ஆனால் இஸ்லாமில் அப்படி கிடையாது. ஸோ இறைவனை அவன் சொன்ன மாதிரியும், இறைவனுக்கு இந்த உலகத்தில் நேராக சொல்லணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. இறைவன்றவங்க இப்போ எப்படின்னா, இப்போ ஸ்கூல் டீச்சர் இருக்காங்கன்னா, எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பெரிய படிப்பு படிச்சிருப்பாங்க. அவங்கள டேரெக்டாக எல்கேஜி ஸ்டூடெண்ட் தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது இல்லையா. அந்த மாதிரி இறைவன் ஒரு காலகட்டத்துக்கு அந்தந்த கூட்டத்துக்கு இறை தூதர்கள் அமைச்சான். அவங்க மூலயமா நல்ல செய்தி சொன்னான். இந்த மாதிரி சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது, எனக்கு பயந்துக்கோங்க. இவ்வளோ விஷயம் சொன்னே பயம் வந்துச்சு. ஓஹோ, இவ்வளோ விஷயம் இருக்குது போல இருக்குது, நம்ம இதெல்லாம் தெரியாமல் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்ச. இதனால தான் எனக்கு இஸ்லாம் ரொம்ப பிடிக்க வந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. فارتقي في الخير وارقى أفقا إنها العلياء تبغي مسلما أنت عنوان لأمجاد الأولى فاهجر الأوحال واصعد في السماء فاهجر الأوحال واصعد في السماء فارتقي في الخير وارقى أفقا